ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே டு ஒன் இன் ஒன். இன்னைக்கு புதன்கிழமை பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் என்ன பண்ணேன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல லஞ்சை பார்த்துடலாம். லஞ்சுக்கு சாதம் குக்கரில் வச்சுட்டேன். உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணேன். இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரையோட ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன், வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கரம் மசாலா போடுங்க. கரம் மசாலா தூள் தீந்து போனனால கறி மசாலா தூள் போட்டு பண்ணிட்டேன். இதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. புளி ரசம் இருக்குது, தயிர் இருக்குது. என்னோட பசங்களுக்கு இன்னைக்கு ஸ்கூல் ஆஃப் டேங்கனால லஞ்ச் கொடுத்துள்ள வந்து சாப்பிட்டுட்டோன்னு இப்போ தான் செஞ்சு முடித்தேன். நல்லா சூடாக வந்து சாப்பிடுவாங்க உருளைக்கிழங்கு ஃப்ரையை. என்னோட பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எங்கள் அத்தை இட்லி ஊற்றுற சொன்னேன். அவங்க தான் இட்லி சுட்டு கொடுத்தாங்க. சுட சுட 2 இட்லி வச்சு ஆளுக்கு 2 தோசையும் சுட்டு கொடுத்து நேற்று வச்ச தக்காளி கடையில் இருந்தது, அதை ஊற்றி கொடுத்தேன், சாப்பிட்டாங்க. ஸ்நாக்ஸ்க்கு 2 பேத்துக்குமே பிரெட்டை டோஸ்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. பிரெட்டை தோசைக்கல்ல வச்சு 2 பக்கமும் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு பிரெட்டை அழுத்தி விடாமல் அலுங்காப்பில் திருப்பி போட்டு 2 பக்கமும் ப்ரௌனிஸ் ஆகிற அளவுக்கு டோஸ்ட் பண்ணி 2 பேத்துக்கும் ஸ்நாக்ஸாக வச்சு கொடுத்து விட்டுட்டேன். என்னோட ஹஸ்பண்ட்க்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தக்காளி கடையல், லஞ்சுக்கு பால் சாதம், தொட்டுக்கிறதுக்கு எலுமிச்சம்பழம் ஊறுகாய் வச்சு பேக் பண்ணி கொடுத்து விட்டுட்டேன். இதுதாங்க எங்களோட சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு. அடுப்பு திட்ட க்ளீன் பண்ணி அடுப்பையும் க்ளீன் பண்ணி பாத்திரம் எல்லாத்தையும் தேய்ச்சி முடிச்சிட்டேன். நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேங்க. நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.